ஹலோ கைஸ், வெல்கம் அகெயின் டு டிவி vlogs. இன்றைக்கி நம்ம ஆர்டிஆரோட ஃபர்ஸ்ட் சர்வீஸ் எப்படி போச்சு, எவ்வளோ பில் வந்துச்சு, ஐ மீன் அந்த ஒரு 900 வரும் சம்திங் இருக்கும்ல, அந்த மாதிரி எவ்வளோ வந்துச்சு நீங்களே பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிஞ்சு ஒரு 448 கிலோமீட்டர்ஸ் வந்து ரன் ஆயிடுச்சு. இந்த டைமில் நான் ஃபேஸ் பண்ண டிஃபிகல்ட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு மெயின் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்க்கு தாங்க. பின்னாடி டிஸ்க்கு வந்து சொன்ன சர்வீஸ் பண்ணப்பையும் நான் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஏலகிரி ட்ரிப்பு போனேன். அப்போது ஒரு 200 கிலோமீட்டர்ஸ்லேயே வந்து பின்னாடி டிஸ்க் வந்து சவுண்ட் போட ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப காண்டாயிடுச்சு அந்த டைமில் வந்து. ரெண்டாவது மெயின் திங் வந்து இன்ஜின் நாய்ஸு. அது வந்து ஒரு நாளில் வந்து 300 கிலோமீட்டர் போனாலும் அப்படி வந்துச்சா, இல்லை அந்த ஏலகிரி ட்ரிப் போயிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து எனக்கு அந்த ரிஃபைன்மெண்ட் கரெக்டாக இல்லை. சவுண்டு வந்து கொஞ்சம் அதிகமாக வந்துட்டு தான் இருக்குது இன்ஜின்லேருந்து. அதுவும் இல்லாமல் நான் ஃபர்ஸ்ட் சர்வீஸில் வந்து ஒரு பிக் மிஸ்டேக் பண்ணிட்டோம். அது என்னன்னு சொல்கிறேன் பின்னாடி. அதை மட்டும் யாரும் பண்ணிடாதீங்க. நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து பில்லு வந்து 120 தான் ஆச்சு. ஏன்னா தெரியும் நான் நினைக்கிறேன். ஏன்டா உனக்கு மட்டும் அந்த 120ன்னு சொன்னீங்கன்னா, எனக்கு வந்து ஆயில் சேஞ்ச் பண்ணல. அதுதான் ஒரு பெரிய மிஸ்டேக்காக நான் நினைக்கிறேன். பிகாஸ் வண்டி வந்து ரொம்ப சவுண்ட் எடுக்குது. நம்ம ஒரு க்ரூசிங் ஸ்பீட்னா ஒரு 80 மேலே அவ்வளோதான் போயிருக்கோம். ஒரே வாட்டி தான் வந்து டாப் ஸ்பீடு 110 போயிருக்கோம். அதுக்கு மேலே போனதில்லை. அதுக்கே ஏன் இவ்வளோ சவுண்டு வருதுன்னு தெரில. மேபி அந்த ஆயில் சேஞ்ச் பண்ணாத ஒரு காரணமாக தான் அந்த சவுண்ட் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதுதான் நம்மளோட வண்டி. நான் போன ஒரு டாப் ஸ்பீடு 110 தான் போயிருக்கேன் இது வரையும். 160 சிசிக்கு ஐ மீன் இந்த வண்டிக்கு வந்து 130லாம் போயிருக்காங்க. நான் 110 தான் போயிருக்கேன். அது தப்பா என்னன்னா நம்மளுக்கு தெரியல. மற்றபடி அந்த பின்னாடி அந்த டிஸ்க்கு ப்ராப்ளம், இன்ஜின் நாய்ஸ் தவிர வாத்தியார் வந்து பக்காவாக இருக்கார். மற்றபடி ஃபர்ஸ்ட் சர்வீஸில் இது வந்து எல்லா அப்பாச்சிக்குமே இந்த மாதிரி இந்த கேப்புன்றது இருக்கா என்னன்னு தெரியலைங்க. பார்த்தீங்கன்னா என் கையே உள்ளே போது அவ்வளோ கேப் இருக்குது. அதே அந்த சைடு பார்த்தீங்கன்னா சுத்தமாக கேப் இல்லை. பாருங்கள், பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த கேப் ஃபுல்லாக அடைச்சிருக்கு. அந்த பக்கத்துக்கும் இந்த பக்கத்துக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1/2 இன்ச் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது. உள்ளே இருக்க எல்லாமே தெரியுது அப்படி எனக்கு. பாருங்கள், நான் அழுத்துறேன் உள்ள எவ்வளோ போகுது பாருங்கள். இந்த மாதிரிலாம் தான் இது வந்து நான் ஃபர்ஸ்ட் சர்வீஸில் சொன்னேன். அவங்க வந்து சாரிப்பா பார்க்கல, அடுத்த சர்வீஸில் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா டேங்க் அந்த ஓரிங் மாதிரி வரும், அதை வந்து டிஸ்லோகேட் பண்ணியிருக்காங்க. அது ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல டிவிஎஸ் சர்வீஸ் வந்து. இன்னொரு மேஜர் இஷ்யூ வந்து கட்டிங் ஆயில் போட்டு விட்டுறாங்க ஃப்ரண்ட் டிஸ்க்கு வந்து. கட்டிங் ஆயில் போட்டாங்கன்னா என்ன ஆகுதுன்னா, நல்லது தான், ரெஸ்ட் ஆகாது. பட் என்ன ஒரு மேஜர் இஷ்யூ வருதுன்னா, நம்ம ஸ்டார்டிங் வண்டி எடுத்து ஓட்டும்போது ஃப்ரண்ட்டு பிரேக் வந்து அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக இல்லை. டக்குன்னு வழுக்கிற மாதிரி போகுது. பிரேக்கே அடிக்க மாட்டேன்னு சொல்லலாம். ஒரு டிஸ்க்குக்கான அந்த பஞ்சு மிஸ் பண்ணப்போ, அதுக்கப்புறம் இந்த 330 கிலோமீட்டர்ஸ் ஓட்டினதுக்கப்புறம் தான் காட் தட் பஞ்ச். அப்படியே பிரேக் அடிச்சா நிற்கிற மாதிரி. வேறு ஒரு மைனஸ், இதுக்கு மேலே அட்வான்டேஜ் தான் சொல்லலாம். ஒரே நாளில் 330 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியும் தலைவன் தாறுமாறாக நிற்கிறா அப்படி. இதில் வந்து ஒரு 2 டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஒன்று வந்து கியர் இண்டிகேஷன் பொசிஷன் அண்ட் ஸ்டாண்ட் எடுக்காமல் இன்ஜின் ஆன் பண்ணுறது. அதனாலேயே நான் ஒரு இடத்துல விழுந்திருப்பேன் ஏலகிரியில். ஜஸ்ட்டு மிஸ்ல எஸ்கேப் பண்ணேன். மற்றபடி எல்லாமே சூப்பர். நான் ஃபேஸ் பண்ண அந்த ஆயில் சேஞ்ச் விஷயத்தை நீங்களும் ஃபேஸ் பண்ணாதீங்க. அவங்க என்ன தான் ஆயில் நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாலும் நீங்கள் தயவு செஞ்சு அதை மாற்றி விட்டுருங்க. ஏன்னா நான் மோஸ்ட் ஆஃப் தம் ஒரு 4-5 அப்பாச்சி யூசர்ஸ்கிட்ட கேட்டேன். அவங்க எல்லாருக்குமே மாற்றிருக்காங்க. ஏன் எனக்கு மாற்றலை? அது நான் வந்து மாற்றிருக்கேன்னு தான் சொன்னேன். இருந்தாலும் அவங்க வந்து நல்லா இருக்குது, பரவாயில்ல, யூஸ் பண்ணுங்க அப்படின்னாங்க. அது ஏன் அப்படி வச்சாங்கன்னு தெரியல. ஒருவேளை அதனால் அந்த நாய்ஸ் வருதா அப்படின்னு தெரியல. உங்களுக்கு அந்த மாதிரி சொன்னாங்கன்னா தயவு செஞ்சு மாற்றிடுங்க ப்ளீஸ், ஓகேவா? வேறு
அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் சர்வீஸ் அப்போ கட்டிங் ஆயில் போடுறனால நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லிடுங்க வேணான்னு. ஏன்னா அது பிரேக்கு ரொம்ப அடி வாங்குதுங்க. இது 2 தான் அந்த சர்வீஸ் அப்போ நான் ஃபேஸ் பண்ணது. அப்புறம் நம்ம சொன்னதை கரெக்டாக செய்ய மாட்டேறாங்க. நான் அப்புறம் செய்கிறோன்னு சொல்கிறாங்க. அது ஏன்னு தெரியல. ஃப்ரீன்றதுனால இப்படி பண்ணுறாங்களா இல்லை தெரியல. அடுத்த இஷ்யூ அடுத்து எல்லாமே ப்ளஸ் பாயிண்ட்ஸ் தாங்க. நான் ஃபேஸ் பண்ண ப்ளஸ் பாயிண்ட்ஸ்னால் அந்த ரிஃபைன்மெண்ட், சவுண்ட் இல்லாமல் அந்த பவர் அடிச்சு தூக்குதுங்க. எப்படி சொல்கிறது, நம்ம ஒரு 50ல் போயிட்டு ஒரு ஓவர்டேக் பண்ணால் சல்லுன்னு போகுது. அந்த பவரை நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. அதே மாதிரி ஜிடிடின்னு ஒன்று இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. நம்ம எப்போல்லாம் கை வலிக்குதுன்னு சொன்னாமோ ஒரு ஹேண்டில் மட்டும் பிடிச்சிட்டு இருந்தால் போதும், த்ராட்டில் கொடுக்கவே தேவையில்ல, சாலிடாக 35ல் போயிட்டே இருக்குது. ஐ வில் ஷோ இட் தட். வாங்கப்போ நான் வந்து கை தொடக்கூட இல்லை, கிளச்லேயும் தொடல. இந்த கையில் வந்து நான் வீடியோ எடுத்துருக்கேன். மோர் தென் ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு தான் போயிட்டு 31 போயிட்டே இருக்குது பாருங்க. நம்ம வண்டிக்கு இன்னும் நம்பர் பிளேட் தரலை, ஆனால் நம்பர் வந்துடுச்சு. 8 days ஆகுது ரெஜிஸ்டர் ஆகி. இன்னும் நம்பர் பிளேட் தரலை. கேட்டதுக்கு இதோ தரேன் அப்புறம் தரேன். அதனாலே கடுப்பாகி நான் ஒரு புது நம்பர் பிளேட் போட்டேன். ஒரு 1 சம்திங் தான் ஆச்சு. நம்ம செல்லாக்குட்டிக்கு வந்து ஒரு பேர் வச்சாச்சு, ஜெனி தான். அண்ட் ஜெனிக்கு வந்து இன்னும் சில அப்கிரேட் பண்ணணும், லைக் விண்ட்ஷீல்ட், கிளச் கார்டு எக்ஸெட்ரா. பொறுமையாக பண்ணிக்கலாமே, செகண்ட் சர்வீஸ் பயிற்சின்னு சொல்லிட்டு நான் விட்டுருக்கேன். என்கிட்ட 160cc ஒரு நல்ல பைக்கை சஜஸ்ட் பண்ண சொன்னீங்கன்னா ஒரு பெஸ்ட் பைக்காக நான் அப்பாச்சி RTR 160 தான் சொல்லுவேன். ஒரு 4V, ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பைக். பவர் அண்ட் டார்க்கில் வேறு லெவல், அடிச்சுக்கவே முடியாது.